மேற்கு வங்க ஆளுநராக இருந்த சி.வி. ஆனந்த போஸ் தன்னுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த தகவலை அவரோ அல்லது மத்திய உள்துறை அமைச்சகமோ அறிவிக்கவில்லை. மாறாக மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி தான் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழக ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர்.என். ரவி மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என மத்திய உள்துறை அமைச்சர் தமக்கு தகவல் தெரிவித்திருப்பதாகவும் மமதா பானர்ஜி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இது குறித்து தன்னிடம் எந்த விதமான கலந்து ஆலோசனையும் நடைபெறவில்லை என தெரிவித்திருக்கிறார். மேற்கு வங்கத்தில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அந்த மாநில ஆளுநராக இருக்கின்ற ஆனந்த் போஸ் ராஜினாமா செய்திருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அவர் மட்டுமல்ல, லடாக்கினுடைய துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடிய கவின் குப்தா அவர்களும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சி.வி. ஆனந்த் போஸை பொறுத்தவரை 2022 நவம்பர் மாதம்தான் அவர் மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டார். ஏறத்தாழ 3.5 ஆண்டுகள் மேற்கு வங்க ஆளுநராக பதவி வகித்த நிலையில் தற்போது அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் மமதா பானர்ஜி கூறுவது போல உண்மையிலேயே தமிழக ஆளுநராக இருக்கின்ற ஆர்.என். ரவி மேற்கு வங்க ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. பொதுவாக ஒரு மாநிலத்தின் ஆளுநர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யும் போது அந்த மாநிலத்திற்கு முழு நேர ஆளுநர் நியமிக்கப்படும் வரையில் மற்றொரு மாநிலத்தினுடைய ஆளுநருக்கு கூடுதல் பொறுப்பாக அந்த மாநில பொறுப்பு வழங்கப்படும். அந்த வகையில் தற்போது மேற்கு வங்க ஆளுநர் சி.வி. ஆனந்த் போஸ் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருப்பதால் தமிழக ஆளுநராக இருக்கும் ஆர்.என். ரவிக்கு மேற்கு வங்க ஆளுநராகவும் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கலாம் என்றே கருதப்படுகிறது. எப்படியா இருந்தாலும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பிரசிடென்ட் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட பிறகு மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகே முழுமையான விவரங்கள் நமக்கு தெரிய வரும். ஆனால் மேற்கு வங்கம் மற்றும் தமிழகத்தில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் 2 மாநிலங்களிலும் தேர்தல் நடத்தப்பட்ட பிறகு இந்த 2 மாநிலங்களுக்கும் புதிய ஆளுநரோ அல்லது முழு நேர ஆளுநரோ நியமிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.